திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அரிஞ்சயா நாவலின் முதல் பகுதி. ஆற்றூரில் ஒரு இரவு. நாளைய சூரியோதயத்தில் அரிஞ்சயன் என்கின்ற அரிந்தமனின் தலைமையில் சோழப்படைகள் ஆற்றூர் ஏரிக்கரையின் அருகாமையில் உள்ள பரந்த மைதானத்தில் அணிவகுத்து குந்தள நாட்டின் படைகளை எதிர்கொள்ள உள்ளன. இதோ இரவு படர்ந்து கொண்டே இருந்தது. மன்னன் அரிஞ்சயன், பழுவேட்டரையர் அம்பலவாணர், கண்ணன் அமுதனார், இளைய பழுவேட்டரையர் காலாந்தகர் மற்றும் மைத்துனன் கொடும்பாளூர் அரசனுடனும் ஆலோசனை செய்து கொண்டிருந்தான். அவன் கூடாரத்தின் வெளியே நின்று தனது கழுகு கண்களால் இருளின் ஊடே நோக்கி கொண்டிருந்தான். அரிஞ்சயனின் மெய்காப்பாளன் மெய்கண்ட மழுவன். மன்னனின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் அவன். ஆலோசனை முடிய மன்னன் அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வந்து தன் பிரத்யேக கூடாரத்தை நோக்கி நடந்தான். மெய்கண்டன் அவனை பின்தொடர முற்பட சட்டென்று பழுவேட்டரையின் இரும்பு கரம் அவனது இடது தோளினை பற்றி அவனை நிறுத்தியது. மெய்கண்டா, நான் உனக்கு எச்சரிக்கை செய்ய தேவையில்லை. உன் உயிரை விட மேலாக கருதி மன்னரை நீ காத்து வருகிறாய் என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை. மன்னரின் உயிருக்கு எந்தவித தீங்கும் நேராத வண்ணம் உனது ஆட்களால் இரும்பு வளையம் ஒன்றை அமைத்திருக்கின்றாய். சண்டி கோவிலில் உனது குருதியை தாரை வார்த்து மன்னரை காப்பேன் என்று சபதம் செய்து இருக்கிறாய். இதையும் இந்த சோழநாடே அறியும். இருப்பினும் விழிப்பு உணர்வுடன் இருக்க வேண்டியது நமது கடமை. நாளை விடிந்ததும் போர் என்கின்ற நிலையில் இன்றைய இரவு நாம் இன்னும் பாதுகாப்பினை அமைத்து மன்னரை யாரும் நெருங்காமல் பார்த்து கொள்வது அவசியம். போருக்கு முந்தைய இரவுதான் பொதுவாக எதிரிகளின் சதிகளை அரங்கேற்றுவார்கள். பட்டத்தை யானைகளுக்கு விஷம் வைப்பது, குதிரைகளின் கால்களை முறிப்பது, அரசர்களையும் சேனை தலைவர்களையும் கொல்ல முயல்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். நடைபெறவுள்ள ஆற்றூர் போர் இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை பிரச்சினை குறித்து நடைபெறும் போர் அல்ல. நமது மன்னர் அரிஞ்சயனின் மீது தனிப்பட்ட முறையில் வன்மம் கொண்டிருக்கும் எதிரிகள் சிலர் ஒன்று சேர்ந்து இந்த போரை நம் மீது திணித்து இருக்கின்றனர். மன்னர் அரிந்தமர் ஒப்பற்ற வீரர். போர்க்களத்தில் அவரை யாரும் வெல்ல முடியாது. எனவேதான் அவரை தீர்த்து கட்ட இரவு நேரங்களில் பாசறைகளில் போவார்கள். இன்று இரவு அதிக எச்சரிக்கையை நீ கையாள வேண்டும். நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். அந்த இரவில் கிசுகிசுவென்று பழுவேட்டரையின் குரல் ஒலித்த ஆதங்கத்தை புரிந்து கொண்டான் மெய்கண்டன். பழுவூர் அரசரின் அந்த நீண்ட அறிவுரையின் சாராம்சமே அந்த கடைசி 6 சொற்களில்தான் அடங்கியிருந்தன என்பது அவனுக்கு தெரியாதா என்ன? நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். மெய்கண்டனுக்கு அப்புரியாது. அரிஞ்சயனின் அந்தரங்க மெய்காப்பாளனாக செயல்பட்டு வருகின்றான் அவன். அரிஞ்சயனின் அகம் மற்றும் புறத்தையும் நன்கு அறிந்தவன். மன்னனின் தேக அசைவுகளை உன்னிப்பாக கவனித்து அவனது தேவைகளை நிறைவேற்றுபவனாயிற்றே. அப்போது கூட ஆலோசனை கூடத்தில் போர்க்களத்தில் இன்ன தந்திரங்களை கையாள்வது என்பதை அரிஞ்சயன் விவாதித்து கொண்டிருந்த வேளையில் தன் நாவினால் அவ்வப்போது இதழ்களை ஈரப்படுத்தி கொண்டிருந்தானே, அது எதனால் என்பதை மெய்கண்டன் மட்டுமே அறிவான். உலகிலேயே பேரழகியை மனையாளாக கொண்டிருக்கும் அரசர்களுக்கு போர்க்களம் நரகமாகத்தானே காட்சி தரும். என்ன செய்வது? வைதும்ப இளவரசி கல்யாணியை மணந்து கொண்ட காலத்திலிருந்து அவளை ஒரு கணம் கூட பிரியாமல் வாழ்க்கையை அனுபவித்து வரும் அரிஞ்சயன் முதல் முறையாக மன்னராக போர்க்களம் ஏவி இருக்கிறான். கல்யாணியை நினைத்து தாபம் அடைந்திருக்கின்றான் போலும். பழுவூர் அரசரே, தாங்கள் கூறுவது எனக்கு புரிகின்றது. தாங்கள் எந்தவித கவலையும் பட தேவையில்லை. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன். நாளை நமது சோழ மன்னர் புலியென பாய்ந்து போர் ஜாலங்களை செய்வதை நாம் அனைவருமே காணப்போகின்றோம் என்று கூறிவிட்டு மெய்கண்டன் அரிஞ்சயனின் கூடாரத்தினை நோக்கி நடந்தான். அவன் போவதையே யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்தார் பழுவேட்டரையர். அவரது செவிகளில் பவிசுக்காரமடை தலைமை ஜோதிடரின் குரல் ஒலித்தது. பழுவூர் அரசரே, மன்னரின் நாடி குறிப்பினில் சனி மாரகமாக தெரிகின்றான். சூரியன் சிம்மத்தில் குருவுடன் நிற்பதால் போரில் வெற்றியும் கீர்த்தியும் உறுதி என்றாலும் மாரக சனி அந்த கீர்த்தியை ஏற்படாத வண்ணம் பங்கத்தை செய்வான். போர்த்தந்திரங்களில் சமர்த்தரான நம் மன்னர் அற்பமான காரியங்களால் அந்த கீர்த்தியினை இழக்க நேரிடும். கூடுதல் கவனம் தேவை. பவிஸ்கார மட தலைமை ஜோதிடர் வாகீச சிந்தாமணி பழுவேட்டரையருக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். கூடுதல் கவனம் தேவை. பழுவேட்டரையருக்கு உடனே ஜோதிடரின் உள்மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்கள் புலப்பட்டுவிட்டன. ஒருமுறை தன்னை சுற்றி பார்த்தவர் அருகில் யாருமில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு ஜோதிடரை ஆழமாக பார்த்தார்.
என்ன கூற வருகின்றீர்கள் வாகீசரே? பழுவேட்டரையரின் முகத்தில் கவலை ரேகைகள் தென்பட்டன. பழுவேட்டரையரே, நம் அரிஞ்சயன் மன்னராக அரியாசனம் ஏறியது காலத்தின் கட்டாயம். அதே காலம்தான் அவரை அற்பமான சில நடவடிக்கைகளுக்கு அடிமையாக்கிவிட்டிருக்கிறது. மன்னர் தனது தனிப்பட்ட நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். மாரகச்சனி மயக்கத்தில் இருக்கும்போதுதான் கேடு விளைவிப்பான். இதற்கு மேல் எப்படி வியர்ப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஜோசியர் விடுத்த எச்சரிக்கையை நினைவுக்கு வர தன் கூடாரத்திற்கு போக தோன்றாமல் அரிஞ்சயனின் கூடாரத்தையே வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தார் பழுவேட்டரையர். தனது பிரத்யேக கூடாரத்திற்குள் நுழைந்த அரிஞ்சயன் பணியாள் ஒருவன் வெள்ளித்தட்டில் நீட்டிய சயன பானத்தை நோக்கினான். தனது பின்பாக வந்த மெய்கண்டன் கூடாரத்திற்குள் நுழையும் வரை அந்த வெள்ளிக்கோப்பையினையே யோசனையுடன் வெறித்து கொண்டேதான் இருந்தான். அவன் மெய்கண்டன் உள்ளே வந்ததும் அவனிடம் கோப்பையை சுட்டி காட்டினான். மெய்கண்டா, நான் இந்த பானத்தை அருந்தலாமா? ஒரு மன்னன் தனக்கு அளிக்கப்படும் இரவு பானத்தை அருந்துவதற்கு கூடவா தனது மெய்காப்பாளனின் அனுமதி கோர வேண்டும்? காண்பவர்களுக்கு அது ஒரு சாதாரண பானம்தான். ஆனால் அந்த பானத்தின் பின்பாக ஒரு பெரிய சூட்சுமம் அடங்கி இருக்கிறது. அது மெய்கண்டனுக்கும் அரிஞ்சயனுக்கும் இடையே நிலவிக் கொண்டிருக்கும் தனிப்பட்ட ரகசியம். அந்த பானத்தை எடுத்து வந்திருந்த பணியாளுக்கும் புலப்படாத ரகசியம் அது. அரண்மனையில் இருக்கும் அரிஞ்சயன் இரவு பாலுடன் சம்போக கோரை கலந்து அருந்துவது வழக்கம். சம்போக கோரை மஞ்சத்தில் இல்லாளுடன் எல்லையில்லா இன்பத்தை தூய்க்க வைக்கும். அரிஞ்சயன் அன்று அந்த பானத்தை அருந்தலாமா என்று கேட்பது அதற்கான ஏற்பாட்டை செய்துவிட்டாயே என்பதுதான் பொருள் என்பதை மெய்கண்டன் அறிந்திருந்தான். தட்டில் இருந்த குவளையை எடுத்தவன் தன் பணியாளை தலையசைத்து அப்புறப்படுத்திவிட்டு பிறகு அரிஞ்சயனின் பக்கமாக திரும்பி குவளையை நீட்டியபடியே பேசினான். அரசே, எல்லா ஏற்பாடுகளும் மிகவும் இரகசியமாக செய்யப்பட்டுவிட்டன. நாம் தங்கியிருக்கும் ஆற்றூருக்கு சற்று தொலைவில் பரிமலை என்னும் எழில்மிக்க மலை ஒன்று உள்ளது. அதன் அடிவாரத்தில் வித்யாபரணன் என்கிற வியாபாரியின் வசந்த மாளிகை உள்ளது. அரசியார் கல்யாணி தேவியார் சிவிகை ஒன்றில் அங்கே வந்து தங்களுக்காக காத்திருப்பார். இரவை அங்கே கழித்துவிட்டு தாங்கள் விடியற்காலை வெள்ளி எழும் முன் மீண்டும் பாசறைக்கு திரும்பிவிடலாம். மெய்கண்டன் கூற அரிஞ்சயனின் உள்ளம் துள்ளாட்டம் போட்டது. அரிஞ்சயனுக்கு 4 மனைவிகள் இருந்தும் கல்யாணியுடன் இரவை கழிப்பதில்தான் அவன் அதிக நாட்டம் கொண்டவன். கல்யாணியை கண்ட கண்களால் வேறு எந்த பெண்ணையும் நோக்க அவன் விரும்பவில்லை. சுந்தர சோழன் பிறக்கும் வரை கல்யாணியுடன் சொர்க்கத்தில்தான் வசித்து வந்தான். சுந்தர சோழன் பிறந்த பின்னும் இன்னும் பேரழகியாகவே விளங்கினாள் கல்யாணி. ஆனால் கடந்த 6 திங்களாக திடீரென்று நோய்வாய்ப்பட்டிருந்தாள். என்ன நோய் என்று அனுமானிக்க இயலாத வண்ணம் அவள் கிடந்தாள். அவள் மீது பொறாமை கொண்ட அரிஞ்சயனின் மற்ற மனைவிகள் அவள் உணவில் நஞ்சு கலந்து விட்டதாக கூட அரசல் புரசலாக எங்கும் பேச்சு கிளம்ப கல்யாணியை அவள் காக்கவிட்டால் மரண தண்டனை விதிக்கப்படும் என்று மருத்துவர்களை அச்சுறுத்தி அவர்களை இரவு பகலாக உழைக்க வைத்து கல்யாணியை மீட்டு விட்டான் அரிஞ்சயன். தனது மூத்த மனைவி வீமன் குந்தவையை அவளுக்கு பணிவிடை செய்யவும் கட்டளையிட்டிருந்தான். நல்ல வேளையாக கல்யாணியும் நோய் முற்றிலும் நீங்கி மீண்டும் நடமாடத் துவங்கிவிட்டாள். 6 திங்களுக்கு பிறகு அரிஞ்சயனும் கல்யாணியும் இன்று இரவுதான் சந்திக்கப் போகின்றனர். கல்யாணியுடன் போருக்கு முந்தைய இரவை கழித்தால் தன்னால் இன்னும் உத்வேகத்துடன் போரிட முடியும் என்று சொல்லியே மெய்கண்டனிடம் அவளை அழைத்து வருவதற்கு ஏற்பாடுகளை செய்ய சொன்னான் அரிஞ்சயன். ஆலோசனை கூட்டம் முடிவடைந்த பிறகு அரிஞ்சயனும் மெய்கண்டனும் மட்டும் தங்கள் புறவிகளில் பரிமலை அடிவாரத்தில் உள்ள வசந்த மண்டபத்திற்கு செல்ல திட்டமிட்டு இருந்தனர். மன்னர் தனது கூடாரத்துக்குள் உறங்குகிறார் என்று பழுவேட்டரையர்களும் மற்றவர்களையும் நம்ப வைத்துவிட்டு அவர்கள் இருவர் மட்டும் பரிமலைக்கு சென்று வருவார்கள். அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டனவா என்பதை அறிந்து கொள்ளவே அந்த பானத்தை தான் பருகலாமா என்று அரிஞ்சயன் கேட்டிருந்தான். பானத்தை பருங்கியதும் அரிஞ்சயன் சால்வை ஒன்றை எடுத்து அதனை தலைப்பாகையாக கட்டி கொண்டான். மற்றொரு சால்வையை தலைப்பாகையின் மீது முக்காடாக போட்டுக்கொண்டவன் தன் முகத்தை மறைத்தான். அவனது 2 கண்கள் மட்டுமே சால்வையின் பின்னால் இருந்து மின்னின. திருப்தியுடன் மெய்கண்டனை பார்க்க அவன் தலையசைத்து அரிஞ்சயனை யாராலும் இனம் கண்டுகொள்வது துர்லபம் என்பதை தெரிவிக்க அரிஞ்சயன்
கூடாரத்தை விட்டு வெளியேறி தனது குதிரையை நோக்கி நடந்தான். அந்த இரவின் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அரிஞ்சயனும் மெய்கண்டனும் பரிமலையை நோக்கி பயணித்தனர். அரிஞ்சயனின் சிந்தையெல்லாம் கல்யாணியைச் சுற்றியே பறந்து கொண்டிருந்தது. அவளுடைய அழகிய தேகம் அவன் கண் முன்பாக நிழலாடி அவனை சித்திரவதை செய்ய தன் தாபத்தை புரிந்து கொள்ளாமல் குதிரை மெதுவாக செல்வதாக தோன்றிவிட்டது அவனுக்கு. கையில் இருந்த சாட்டையால் அதன் விலா பகுதியில் சொடுக்க குதிரை ரோஷத்துடன் வேகம் பிடித்தது. மன்னனின் அவசரத்தை புரிந்து கொண்ட மெய்கண்டன் அவனிடம் பேச்சு கொடுக்காமல் அமைதியாகவே உடன் வந்தான். ஒரு வழியாக பரிமலை வசந்த மண்டபத்துக்குள் அரிஞ்சயன் தனது குதிரையை நிறுத்தினான். முக்காடிட்ட அந்த உருவத்தை கண்டதும் காவலர்கள் தயக்கத்துடன் ஓடிவர பின்னால் வந்த மெய்கண்டன் அவர்களை தடுக்கும் பாவனையில் தன் கையை உயர்த்த வந்திருப்பது மன்னன் அரிஞ்சயன் என்பதை புரிந்து கொண்டு ஓடிவந்த காவலர்கள் பணிவுடன் பின்வாங்கினர். அரசியார் வந்துவிட்டாரா? மெய்கண்டன் காவலர்களை கேட்டான். வந்துவிட்டார் தலைவரே, அதோ சிவிகையை முற்றத்தில் இறக்கி வைத்துள்ளனர். சிவிகை தாங்கிகள் அங்கே படுத்திருக்கிறார்கள் என்று காவலர்கள் கூற அரிஞ்சயன் உற்சாகத்துடன் வசந்த மண்டபத்திற்குள் நுழைந்தான். இனியும் மன்னனை பின்தொடர்வது நன்றாக இருக்காது என்பதை உணர்ந்த மெய்கண்டன் காவலர்களை நோக்கி கஞ்சாடை செய்ய அவர்கள் அந்த மாளிகையின் கதவை மூடி தாளிட்டனர். காவலன் ஒருவன் மாளிகைக்குள்ளிருந்து தருவித்திருந்த இருக்கை ஒன்றை எடுத்து வந்து வைக்க மெய்கண்டன் அதில் அமர்ந்து கொண்டான். சிறிது நேரம் மாளிகையின் வாயிலை வெறித்து கொண்டிருந்தான். மூடப்பட்டிருந்த மாளிகையிலிருந்து வீணை இசை கேட்க அரசியார் கல்யாணி பழையபடி உற்சாகம் அடைந்து விட்டார் என்பதை அந்த வீணா கானத்தின் மூலம் மெய்கண்டன் உணர்ந்து கொண்டான். ஆக ஆற்றூரிலிருந்து மன்னன் பரிமலை வரையில் பயணம் செய்தது வீண் போகவில்லை. மன்னருக்கு இது இனிய பொழுதாக கழுதும் என்பதை அவனுக்கு ஐயமில்லை. தன்னையும் மறந்து கண்களை மூடிய மெய்கண்டன் அப்படியே உறங்கி போனான். காவலர்கள் தொடர்ந்து காவல் காத்தபடியே நின்றனர். சாமக்கோழியின் கூவல் ஒலி கேட்டு மெய்கண்டனின் உடல் தூக்கி வாரிப்போட கண் விழித்தான். தன்னையும் மறந்து உறங்கிவிட்டோம் என்பதை புரிந்து கொண்ட அவன் வெள்ளி முளைத்து விட்டதா என்பதை அறிவதற்காக கரிய வானத்தை காண எண்ணி தோட்டத்தின் பக்கமாக நகர்ந்த அதே சமயம் மாளிகையின் கதவு திறந்தது. அரிஞ்சயன் குதூகலத்துடன் வெளியே வந்தான். மெய்கண்டா, எங்கே அந்த அமோகவர்ஷன்? அவன் சிரத்தை வெட்டிவிட்டே மறு காரியம். இப்பொழுது நான் புதிய உத்வேகத்துடன் வெளியே வந்திருக்கிறேன். உனக்குத்தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். அரிஞ்சயன் கலகலப்புடன் பேசியபடியே மெய்கண்டனின் தோளினை வாஞ்சையோடு தட்டினான். மெய்கண்டன் காவலர்களை நோக்கி தலையசைக்க அவர்களில் ஒருவன் முற்றத்தில் படுத்திருந்த சிவிகை தாங்கிகளை நோக்கி குரல் கொடுத்தான். வாரி சுரி கொண்டு எழுந்த அவர்கள் மாளிகைக்குள் சென்றனர். சிறிது நேரத்திற்கு பிறகு சிவிகை தாங்கிகள் அரசியை சுமந்து கொண்டு வெளியே வந்தனர். என் இதயம் கவர்ந்த ராணி, சென்று வா. வெற்றி என்னும் ஆபரணத்தை கொண்டு வந்து உன்னை அலங்கரிக்கிறேன். குரல் காதல் ஒலிக்க அரிஞ்சயன் கைகளை அசைத்து தன் மனைவிக்கு விடை கொடுத்தான். மெய்கண்டன் சிவிகையை நோக்கி பணிவுடன் குனிந்தவன் மீண்டும் நிமிர்ந்த பொழுது மகாராணியின் கரம் திரையை விலக்கி வெளியே வந்து அரிஞ்சயனை நோக்கி இப்படியும் அப்படியுமாக அசைவதை கண்டான். மெய்கண்டன் அரசியாரின் கரத்தையே உற்று பார்த்தான். அம்சப்பட்சி ஒன்று தன் வளைந்த கழுத்தை அசைப்பது போல் தன் கரத்தை ஆட்டிக்கொண்டு இருந்தாள் கல்யாணி. அவள் கரத்தில் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்த வளையல்களும் கங்கணங்களும் கலகலவென்று இசை எழுப்ப அரிஞ்சயன் கிரக்கத்துடன் அந்த கரத்தையே பார்த்து கொண்டிருந்தான். மெய்கண்டனின் கண்களில் அரசியார் அணிந்திருந்த கணையாழி ஒன்று பட்டது. ஸ்வர்ணத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்த அந்த கணையாழி 5 தலை நாக வடிவில் காணப்பட்டது. ஒவ்வொரு வாயிலும் நீலம், கோமேதகம், வைடூரியம், மாணிக்கம், மரகத கற்கள் என்று பதிக்கப்பட்டு இருந்தன. அந்த 5 தலை நாகத்தின் உச்சியில் ஒரு வைரம் ஒளிவிட்டு கொண்டிருந்தது. கண்ணை பறிக்கும் அந்த கணையாழியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் மெய்கண்டன். கல்யாணி தன் கையை உள்ளே இழுத்து கொண்டாள். அரசியார் கல்யாணின் மோதிர விரலில் அணிந்திருந்த அந்த கணையாழி மெய்கண்டனின் முழு கவனத்தையும் ஈர்த்தது. அதை கண்டதும் திகைத்து போனான் அவன். அந்த கணையாழியை முன்பே எங்கோ கண்டிருந்ததாக நினைவு அவனுக்கு. ஆனால் உடனடியாக நினைவுக்கு வரவில்லை. அந்த கணையாழி அவனது சிந்தனையை உறுத்த தான் அதை எங்கே பார்த்திருக்கின்றோம் என்று யோசித்தான். ஆனால் அவனை யோசிக்க விடாதபடி சிவிகை புறப்பட்டதும் மீண்டும் ஆற்றூர் பாசறைக்கு திரும்பும் அவசரத்தில் இருந்தான் அரிஞ்சயன். சிவிகை தாங்கிகள் தஞ்சையை நோக்கி பயணிக்க காவலர்கள் இருவரும் மன்னனை வணங்கிவிட்டு சிவிகையின் பின்னால் நடந்தனர்.
ஒருமுறை சிவிகையை ஏக்கத்துடன் பார்த்த அரிஞ்சயன் பிறகு தனது குதிரையில் தாவி ஏறினான். அரிஞ்சயனையும் மெய்கண்டனையும் சுமந்து கொண்டு அந்த இரு புறவிகளும் மீண்டும் ஆற்றூர் போர்ப்பாசறையை நோக்கி பறந்தன. விடியற்காலை பழுவேட்டரையர் எழுந்து நீராடி கதிர்கடவுளை தொழுது கொண்டிருந்தார். அவருடைய தம்பி காலாந்தகனும் குளித்து முடித்து தனது இஷ்ட தெய்வமான அறுதலி மகாதேவரை தியானித்து கொண்டிருந்தார். மூத்தவர் கதிரவனையும் இளையவர் மூக்கண்ணனையும் மனதில் உருவேற்றி கொண்டிருக்க திடீரென்று அந்த அலறல் எழுந்தது. பதட்டத்துடன் யாரோ ஓடி வந்தார்கள். பழுவேட்டரையரே, எங்கே இருக்கின்றீர்? உடனே மன்னரின் கூடாரத்திற்கு வாருங்கள். கொடும்பாளூர் அரசர்தான் கதறிக்கொண்டு ஓடி வந்தார். திடுக்கிட்டு கண்விழித்த பழுவூர் சகோதரர்கள் இருவருமே கொடும்பாளூர் மன்னரை அதிர்ந்து போய் பார்த்தனர். என்ன நடந்தது? மன்னர் அரிஞ்சயர் பேச்சு மூச்சில்லாமல் கிடக்கிறார். உடல் முழுவதும் நீலம் பாரித்து கிடக்கின்றது. யாரோ அவருக்கு உணவில் நஞ்சு கலந்து கொடுத்திருக்க வேண்டும். உடனடியாக மன்னரை நாம் அரண்மனைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்றார் வைத்தியர். கொடும்பாளூராரின் மன்னரின் குரலில் சுரத்தே இல்லை. பழுவேட்டரையர் தம் தம்பி பின்தொடர அரிஞ்சயனின் கூடாரத்தை நோக்கி ஓடினார். கொடும்பாளூரார் சொன்னது உண்மைதான். அரிஞ்சயன் நினைவில்லாமல் கிடந்தான். அவனது தேகத்தை பார்த்ததுமே கண்டன் அமுதனார் அதிர்ந்து போனார். கண்களில் 1000 கேள்விகள் தொக்கி நிற்க மெய்கண்டனை சந்தேகத்துடன் நோக்கினார். அவரது பார்வையின் தீட்சண்யத்தை தாங்க மாட்டாமல் தலையை குனிந்து கொண்டான் மெய்கண்டன். மெய்கண்டா, என்ன நடந்தது? பழுவேட்டரையர் கேட்டார். ஆலோசனை கூட்டம் முடிந்ததும் மன்னர் உறங்கச் சென்று விட்டார். நான் கூடாரத்தின் வெளியேதான் காவல் புரிந்து கொண்டிருந்தேன். மெய்கண்டன் கூற அவனை நம்பாமல் உற்று பார்த்தார் பழுவேட்டரர். உண்மை கூறு மெய்கண்டா, மன்னரும் நீயும் இரவு புறவிகளில் எங்கோ கிளம்பி சென்றீர்கள். எங்கு சென்றீர்கள்? தனாதிகாரியின் குரல் காட்டத்துடன் ஒலித்தது. இனியும் அவரிடம் எதையும் மறைக்க இயலாது என்பதை புரிந்து கொண்டான் மெய்கண்டன். மன்னரின் கட்டளையின் பேரில் அவரும் நானும் பரிமலை வசந்த மண்டபத்திற்கு போனோம். மன்னர் இரவு அங்கு தங்கினார். விடியற்காலை நாங்கள் பாசறைக்கு திரும்பிவிட்டோம். வந்ததும் மன்னர் உறங்கச் சென்று விட்டார். அவரை எழுப்பச் சென்ற பணியால்தான் அவரது நிலையைக் கண்டு பதறி எனக்கும் தகவல் தந்தான். தனது கடமையில் தான் தவறிவிடவில்லை என்பதை உணர்ந்த மெய்கண்டனின் குரல் அச்சத்தில் நடுங்கியது. பழுவேட்டரையின் முகம் கடுமையடைந்தது. விடிந்தால் போர். குந்தளப் படைகள் நமக்காக ஆற்றூர் ஏரிக்கரையில் காத்திருக்கின்றன. இது உனக்கு தெரியாதா? இந்த தருணத்தில் மன்னருக்கு இது தேவைதானா? நான் நேற்றிரவு உன்னை எச்சரித்தேன் அல்லவா? கூடுதல் கவனம் தேவை என்றேனே. கூடுதல் என்பதன் பொருளை நீ உணராததன் விளைவு இப்பொழுது மன்னர் அபாய நிலையில் உள்ளார். சரி சரி, மன்னருடன் தங்கிய அந்த பெண் யார்? பழுவேட்டரையின் குரலில் உக்கிரம் தொனித்தது. அரசியார் கல்யாணி தேவியார், மெய்கண்டன் சொன்னான். பழுவேட்டரையர் அதிர்ந்து விட்டார். யோசனையுடன் மெய்கண்டனை பார்த்தார். கல்யாணி தேவியாரா? நீ அவரை பார்த்தாயா? தனாதிகாரியாரின் கேள்வி மெய்கண்டனை குழப்பத்தில் ஆழ்த்தியது. அவர் வந்த சிவிகையை பார்த்தேன். பழுவூர் வேந்தே, கல்யாணி தேவியாரை நான் பார்க்கவில்லை. ஆனால் சிவிகையிலிருந்து மன்னரை நோக்கி அரசியார் கையசைத்து விடைபெற்றதைக் கண்டேன். மெய்கண்டன் கூற பழுவேட்டரையர் அவனை நெருங்கி வந்தார். கல்யாணி தேவியார் தான் அந்த சிவிகையில் இருந்தார் என்று எதை வைத்து கூறுகின்றாய்? அவரது கரத்தை மட்டும்தானே பார்த்தாய்? அவரது முகத்தை நோக்கினாயா? இல்லை பழுவூர் அரசி, அவர் முகத்தை நான் காணவில்லை. பரிமலை வசந்த மாளிகையில் நான் கேட்ட வீணா கானத்தை கொண்டு சிவிகையில் இருந்தது கல்யாணி தேவியார் என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டேன். மெய்கண்டன் பணிவுடன் சொன்னான். என்ன காரியம் செய்தாய் மெய்கண்டா? இப்படியா கோட்டை விடுவாய்? உடனடியாக பரிமலை வசந்த மண்டபத்திற்கு வந்த பெண் யார் என்பதை கண்டுபிடி. உடனடியாக மன்னரை தஞ்சைக்கு கொண்டு செல்லுங்கள். பழுவேட்டரையர் வேகமாக உத்தரவுகளை பிறப்பித்தார். அண்ணா, குந்தள நாட்டு அரசன் இன்னும் சற்று நேரத்தில் போர்க்களம் வந்து விடுவானே, என்ன செய்வது? காலாந்தகன் கேட்டார். போரை நிறுத்துவதை தவிர வேறு வழியில்லை. நான் குந்தள மன்னன் அமோகவர்ஷனுக்கு ஓலை தருகிறேன். அதை நீயே கொண்டு செல் என்றவர் நினைவை இழந்திருந்த அரிஞ்சயனை கலக்கத்துடன் பார்த்தார். சோழ அரியணையில் குறைந்த நாட்களே மன்னனாக அமர்ந்தவனாக அரிஞ்சயன்தானே இருக்கப் போகின்றான் போலும். இந்த எண்ணம் அவர் மனதில் தோன்ற அவரது உடல் ஒரு கணம் நடுங்கியது. தொலைவில் பாசறையில் அமைந்திருந்த அமோகவர்ஷனன் குந்தர நாட்டு படைவீரர் ஒருவன் ஊதும் சங்கொலி பழுவேட்டரையின் செவிகளில் ஒலிக்க அவர் கொடும்பாளூராரை கலவரத்துடன் நோக்கினார். தனது பிரத்யேக கூடாரத்திற்கு நடந்த மெய்கண்டன்
சட்டென்று நின்றான். அவனுக்கு இப்பொழுது நினைவுக்கு வந்துவிட்டது. அந்த கணையாழியை எங்கு பார்த்திருக்கிறோம் என்பது, எங்கு பார்த்து இருந்தோம் என்பதும் நினைவுக்கு வந்தவுடன் அவன் முகம் திகிலில் உறைந்து போனது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.